அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ராசா எக்ஸ் தளத்தில் பதிவு. ராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ராசா. விசிகாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதை அடுத்து சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் மாறி மாறி வார்த்தை போர். கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சு பொய்யாகிவிட்டது. லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டு காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம். கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ளி யார் விமர்சனத்துக்கும் அஞ்ச மாட்டோம். அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் பேட்டி. கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை, கூட்டணி ஆட்சி என்பது அமையவே முடியாது என்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். சென்னையின் 112வது காவல் ஆணையராக பதவியேற்றார் அமல்ராஜ். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்றார். திருச்செங்கோடு அருகே உடல் உபாதையை கழிக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி உடைகளை கிழித்தெறிந்த இளைஞர். பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சாக்கடைக்குள் பதுங்கியிருந்த குற்றவாளி கைது. சென்னை ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்வதை எதிர்த்து போராடிய பெண்ணுக்கு ஆதரவாக செயல்பட்ட சமூக ஆர்வலரை தாக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை.